விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்லை போஸ்ட்போன்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு திரைப்படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் அந்த டீம் கையில் வரல. ஸோ இந்த ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வராததுக்கான காரணம் என்ன, இதற்கான பின்னணியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். பொதுவாகவே ஒரு டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடியே அந்த சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கையில் வச்சிருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ், அதே மாதிரி ட்ரெய்லர், டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்ல ஓப்பன் பண்ணி ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தில் ஜனநாயகன் டீம் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படிங்கிறதுனா, டிசம்பர் 17ஆம் தேதியே படத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சென்சார் டீம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் படத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஜனநாயகன் டீம். சென்சார் டீம் ஃபுல்லாக அந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சில பல சீன்ஸ், சில பல விஷயங்களை வந்து மியூட் பண்ணுங்க, சில பல சீனை கட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லா படத்துக்கும் சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி ஜனநாயகன் டீமுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஜனநாயகன் டீம் எல்லா விதமான எடிட்டிங் ஒர்க், பேட்ச் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சு அவங்க சொன்ன சீன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு டிசம்பர் 19ஆம் தேதி திருப்பி அந்த ஒரு படத்தை வந்து சென்சார் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார் டீம் அதுக்கடுத்து வந்து ரொம்ப நாள் காலதாமதம் வந்து பண்ணிட்டாங்க அப்படி தான் சொன்னோம். அதுக்கடுத்து ஜனவரி 2ஆம் தேதி, அதாவது நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீமுக்கு வந்து நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணமும் எது வந்துட்டு சொல்லலை அந்த மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சோர்ஸ் பீப்புள்கிட்ட கிடைக்க அப்டேட் படி அவங்க சொன்ன சில சீன்ஸ்லாம் இவங்க வந்து கட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சில வன்முறையான தூண்டுற விஷயங்களை வந்து உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் சிஎம் ஆகி ஸோ நிறைய டைலாக்ஸ், அந்த ஒரு டைலாக்ஸ் எல்லாம் வந்து தான் உள்ளே வச்சிருக்காங்க அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. அதனால சென்சார் டீம் வந்து எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கல அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த வன்முறை தூண்டுற மாதிரிக்கான சில விஷயங்கள், அந்த சீன்ஸை வந்து இப்போ தான் கட் பண்ணால் ஒழிய இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இந்த ஒரு படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை வந்துட்டு இப்போ தான் உண்டாக்கிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம சென்சார் டீம் என்ன சொன்னாங்களோ அதை ஜனநாயகன் டீம் பண்ணால் ஒழிய இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து தான் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண ஒண்டி நம்ம வந்துட்டு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணால் தான் படத்தோட ஹைப்பை அப்படியே வந்துட்டு டிக்கெட் புக்கிங்கில் பசங்க காட்டுவாங்க, பயங்கரமாக வந்துட்டு போகும். ஸோ இன்றைக்கான ட்ரெய்லருக்கான டிக்கெட் புக்கிங்கை வேறு லெவலில் ஃபேன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் இவங்க வந்துட்டு இந்த மணிக்கு பண்ணுறது எல்லாமே ஒரு பொறுப்பில்லாத செயலாக தான் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடியுமோ சென்சார் டீம் சொன்ன மணிக்கு பண்ணாங்கன்னா தான் டிக்கெட் புக்கிங்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஓப்பன் பண்ண முடியும். கேரளாலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிக்கெட் புக்கிங். பண்ணால் ஜனவரி 9ஆம் தேதிக்கு டிக்கெட் புக்கிங் மேக்ஸிமம் இடத்துல வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம் அந்த மணிக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. காரணம் என்ன, ரிலீஸ் ஆகுமா, ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் இந்த டீம் கையில் வரல அப்படிங்கிறது. ஸோ இது இன்னும் வந்து நீடிக்கிட்டே இருந்ததுன்னா டிக்கெட் புக்கிங்கில் லேட் ஆகும். அப்புறம் டிக்கெட் புக்கிங் வந்து ஜனவரி 9ஆம் தேதி படத்துக்கு ஜனவரி 8ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜனநாயகன் டீம் வேகமாக செயல்படுறது நம்ம வந்து தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த ஒரு படம் வந்து போஸ்ட்போன் ஆகும். போஸ்ட்போன் மட்டும் ஆச்சுன்னு வைங்க, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் உங்களை வச்சு செஞ்சுருவானுங்க. நீங்கள் அவனுங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் சிவகார்த்திகேயனுக்கு பயந்து ஓடிய விஜய்னா நல்லா இருக்குதா? இல்லை. அதனால் சென்சார் டீம் கிட்ட சொல்கிற மாணிக்கு நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.